அதாவது சூழ் பிடித்த உடும்பு, வயிற்றுக்குள்ளே முட்டையோடு இருக்கிற உடும்பு, அந்த மேட்டில் விளைந்த மேட்டு பகுதியில் விளைந்த சென்னல், இது ரெண்டையும் கலந்து சாப்பிட்டா மறவர்களுக்கு யானை பலம் வருமா. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய சுல்தான்கள் ரொம்ப லேவிஷாக வாழ்ந்தாங்க, அவங்க தான் பணக்காரங்களாக இருந்தாங்க. அக்பர் த கிரேட்லாம் ஒரு கட்டத்தில் ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் த யூனிவர்ஸ்னு பட்டம்லாம் உண்டு. அந்த பணம்லாம் எங்கே போச்சுங்கன்னா பாண்டிய நாட்டினுடைய இதுலேருந்து தான் போகுது. நம்ம வெத்தலை போடுற பழக்கம் நம்ம நாட்டில் எதுக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களோ நானோ மாறி ஏதோ விருந்துக்கு வர்றோம் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர், நம்மளே எரியாமல் அந்த சாப்பாட்டில் விஷ பூச்சிகள் ஏதாவது விழுந்து இறந்து போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷம் கலந்து சோத்தை நம்ம சாப்பிடும்போது நீங்கள் வெத்தலை பாக்கு போட்டு போனீங்கன்னா அந்த விஷம் முறிவடைஞ்சிடும். சென்னையில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழுக்கு தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்க போகிற நேரத்தில் சில பேர் ஆதிக்க சக்திகள் போய் அப்போ இருந்த வைஸ் சான்சலர் பிரிட்டிஷ்காரண்ட, தமிழ் அவ்வளோ பெரிய மொழி இல்லை, அதுக்கு வளமே கிடையாது, கிராமர் கிடையாது, அப்படி அது மாதிரி தமிழ் தனி டிபார்ட்மெண்ட்டே வேணாம் அப்படின்ட்டு. இப்போ 10 பாட்டுங்கிற பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் தமிழ்ச்சங்கம் வந்து 1850 கிமுல இருந்து கிபி 300 வரைக்கும் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 10 பாட்டு பார்த்தீங்கன்னா, திருமுருக ஆற்றுப்படை, சிறுபான ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, பட்டினப்பாலை, பிறனர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, மலைபடு கடாம், இதெல்லாம் 10 இலக்கியங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டினப்பாளையங்கிறது நல்லூர் உருத்தரங்கண்ணனாருங்கிறவர் கரிகால சோழனுக்காக பாடினார். அதுக்காக கரிகால சோழன் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மண்டபத்தை பரிசாக கொடுத்தான். அது உறையூரில் அந்த மண்டபம் இருந்துச்சு. ஏன்னா கரிகால சோழனுடைய அந்த சமயத்தை தலைநகரமாக இருந்தது உறையூர். மதுரை ஆண்ட மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து சோழ நாட்டுக்கு படையெடுத்து போகும்போது அந்த மண்டபத்தை இடிக்க போகும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, மகாராஜா இது வந்து கரிகால சோழனை பற்றி பட்டினப்பாளையை வந்து பாடின இலக்கியம் பாடின நல்லூர் உருத்தரங்கண்ணனாருக்கு அவர் பரிசாக கொடுத்தது அப்படின்னா, தமிழுக்காக கொடுத்ததா அப்படிங்கிறதுக்காக அதை அந்த அளவுக்கு பாண்டியர்கள் வந்து தமிழ் மேலே ரொம்ப பற்று. அது ஒன்று. இந்த சிறுபானாற்று படையில் பார்த்திங்கன்னா உணவு சொல்லப்பட்டிருக்கு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, சண்டைக்கு போகிற மறவர்கள் எதை சாப்பிட்டா உடல் வலுவாக இருக்கும் அப்படிங்கிறது சிறுபானாற்று படையில் இருக்குது. அது தற்செயலாக தான் விஷயம். அதாவது சூழ் பிடித்த உடும்பு, வயிற்றுக்குள்ளே முட்டையோடு இருக்கிற உடும்பு, அந்த மேட்டில் விளைந்த மேட்டு பகுதியில் விளைந்த சென்னல், இது ரெண்டையும் கலந்து சாப்பிட்டா மறவர்களுக்கு யானை பலம் வருமா. ஏன் அவங்களுக்கு அது வேணும்னு கேட்டிங்கன்னா, கோட்டை காவல் செஞ்சவங்க மறவர்கள் தான். பாண்டியர்கள் மறவர் இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கோட்டையே வந்து காக்கிறது இந்த முக்குளத்தூரில் மறவர் இனம். அவங்க வந்து வெளியிலேருந்து யானை வந்து கோட்டையை தள்ளும்போது உள்ளே இருந்து அதை தடுத்து நிப்பாட்டணும். அப்போ ஒரு யானை பலம் கொண்டவர்கள் வேணும். அப்போ அவங்களுக்குன்னு உணவு, தனி உணவு. இது சிறுபானாற்று படையில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் இப்போ நம்ம வந்து வீட்டை சுற்றி முள்ளுக்கம்பி போட்டு கட்டுறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோன்னே முள்ளு செடியாக வரிசையாக நட்டுட்டு தான் நடுவில் வீடு கட்டுவாங்க. அப்படி கட்டப்பட்ட வீடுகளை பற்றினா சிறுபானாற்று படையில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குறிஞ்சி இப்போ மலைபடு கடாம், அப்புறம் அது 8 தொகை, நற்றிணை முக்கியமான இலக்கியம். அதுக்கடுத்து 18 இந்த 18 என்னன்னு கேட்டிங்கன்னா, சேர மன்னர்களுடைய வரிசை, ஜீனாலஜி, அவங்க குடும்ப வாரிசு, இவங்க மகன் யார், அவங்க அம்மா யார், இது யாரை கல்யாணம் பண்ணா, பிறந்த மகன். இந்த 18 முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. இது ஏன் கிடைக்கலங்கிறது தெரியல, யார் எடுத்து வச்சாலும் தெரியல. இந்த 18 தான் வந்து இந்த சேரன் உதயன் சேரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரத போர் பற்றி கேட்டிங்க, நடந்துச்சா நடக்காது சில பேர் சந்தேகப்படுறாங்க. அந்த மகாபாரத போரில் 2 பேர்த்துக்கும் சாப்பாடு போட்டவன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பெருஞ்சோற்று உதயன் அதனுடைய வரலாறுலாம் இதில் தான் கிடைக்கும். அப்புறம் அகநானூறு, புறநானூறு.
அகநானூறு தமிழர்கள் வாழ்க்கையை வந்து அகம் புறம் என்று ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. புறம்ங்கிறது போர் வாழ்க்கை, புறம் போர் மற்றும் அந்த மன்னர்கள் அளிக்கின்ற தர்மம். இதை பற்றி அகநானூறு இல்வாழ்க்கையில் எப்படி காதல், திருமணம், பெண்களுடைய பண்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லக்கூடியது அகநானூறு. புறநானூறு தான் இதில் ரொம்ப பெரிய புகழ்மிக்க இலக்கியமாக கருதப்படுது. ஏன்னா பல பாண்டிய மன்னர்கள், பல சோழ மன்னர்கள், அப்போ சேர மன்னர்களை பற்றின பாடல்கள் இதில் நிறைய வரும். ஒவ்வொருத்தரும் பாடியிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான விஷயமா இருக்கும். ஒரு பாண்டிய மன்னனை ஒரு புலவர் பாடும்போது, நீ இனிமே அது செய்யப்போகிறேன் இது செய்யப்போகிறேன்னு சொல்லாத, தண்ணி நிற்கிறதுக்கு ஒரு இது பள்ள மாதிரி தோண்டி கண்மாய் மாதிரி கட்டுங்கிறார். அதுக்கு விளக்கம் என்ன கேட்குறார் அந்த புலவர்கிட்ட, தண்ணியும் நிலமும் நீரும் சேர்ந்தால்தான் உயிர் தோன்றும். உயிர் தோன்றினால்தான் அது அதே பெருகும். இப்போ இதை விட முக்கியமான விஷயம் உனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தாலும் சண்டைக்கு போய் அவனை ஜெயிச்சிட்டேன், இவனை கொண்டுட்டேன், இவன் தலையை வெட்டிட்டேன், அவன் எரிஞ்ச ஈட்டி என் மார்படு தான் பாஞ்சிச்சு, முதுகில் பாயில, எல்லாம் வேணாம்ப்பா. தண்ணியை நிறுத்து, தண்ணியை நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதை கட்டு அப்படின்னு ஒரு புறநானூரில் ஒரு பாடல் வரும். புறநானூரில் பல பாடல். அப்புறம் அது மாதிரி பிற இது ஐங்குறுநூறு கலித்தொகையில் நிறைய பாலை நிலத்தினுடைய காட்சிகள்லாம் நிறைய வரும். கலித்தொகையில் வந்த பாடல் தான் இந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் சப்பாதுன்னு பேசுறாருல சிவாஜி பேசுறத நம்ம சொல்லணும். நக்கீரரை அவர் மாதிரி நக்கீரர் ஒரிஜினல் நக்கீரர் பேசிக்க மாட்டார், பார்த்துருக்க மாட்டார். இது கலித்தொகையில தான் இது வரும். இந்த கலித்தொகையில வந்து செம்புணல் பெயர் போல கலந்து வச்சுட்டாங்க இரு நெஞ்சங்களும் அப்படிங்கிற பாடலை தான் இருவரில் கூட வைரமுத்து எழுதியிருப்பாரு. அந்த விஷயங்கள் உள்ள கூட விஷயம் வந்து கலித்தொகை. பரிபாடல் ஒரு சாதாரண இலக்கியம், பல பெரிய பெரிய விஷயங்களை சொல்லக்கூடியது. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் முதலாவது வர்றது திருக்குறள். திருக்குறளுக்கு இணையான ஒரு இலக்கியம், திருக்குறளுக்கு இணையாக சொல்லப்படுகின்ற ஒரு நீதி நூல், நம்ம வாழ்கிறதுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அதானே சொல்லியிருக்கு. அது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3ஆம் பிரிக்கப்பட்டது. அதில் சில அரசியல்வாதிகள் வந்து பொருட்பாலை பற்றி மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதை நல்லா ஒருவேளை வள்ளுவர் வந்து எப்படி லஞ்சம் வாங்குறது அதில் குறள் எழுதியிருக்காரா என்னன்னு தெரியல அப்படின்னு பொருட்பால் மட்டும்தான் படித்தாங்க. ஆனால் அறத்துப்பாலை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லை. நாங்கள்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, என்ன சொல்கிறது, பகுத்தறிவு உள்ளவர்கள். அதனால் அதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது உங்களுக்கே தெரியும். அந்த காமத்துப்பாலில் காதல், திருமணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது. பழமொழி, நான்மணிக்கடிகை, திருக்கடகம், சிறுபஞ்சமூலம், ஆச்சாரக்கோவை, ஏலாதி, இன்னா 40, இனியவை 40. ஒரு சொல்ல வந்து நீ வந்து எதாவது சொல்லக்கூடாதோ அதை சொல்ல வேண்டியது சொல்லணும். அது இனியவையாக இருக்கணும். இனியவை 40. முதுமொழி காஞ்சி, திணைமாலை 150, ஐந்திணை 70, திணைமாலை 50, கைநிலை, ஐந்திணை 50, கார் 40, களவழி 40. இந்த இலக்கியங்கள்லாம் அப்போ இயற்றப்பட்டது 3ஆம் தமிழ்ச்சங்கத்தில். இந்த 3ஆம் தமிழ்ச்சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை அதுக்கு பிறகு தமிழ் மதுரையில் தொடர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்குனது மாரவர்மன் குலசேகர பாண்டியன்னு ஒரு மன்னன். அவனுக்கு 2 மயங்க, ஒருத்தன் வீரபாண்டியன், ஒருத்தன் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இதில் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து பட்டத்து ராணிக்கு பிறந்தவன், வீரபாண்டியன் 2வது ராணிக்கு. இப்போ ராம்நாத் சேதுபதி ராயல் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைக்கு பேர் தான் சேதுபதினு வைப்பாங்க. அடுத்து ஒரு மனைவி இருப்பாங்க, அந்த மனைவிக்கு பிறந்தவர் துரை, காசிநாத துரைன்னு கூட ஒருத்தர் இருந்தார், துரைங்கிற பட்டம். அப்புறம் 3வது மனைவி 4வது மனைவிலாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி பட்டம்னு சொல்லுவாங்க. இந்த சாமி பட்டங்கிறது இந்த சேதுபதிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் வந்து காப்பாற்றுறதுக்காக வரக்கூடிய கூட்டம். அது மாதிரி இதில் வந்து முறைப்படி பிறந்த மனைவிக்கு பிறந்த மாரவன் சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் நடந்த அந்த
வாரிசு போரில் என்ன பண்ணுறான் ஒருத்தன் அந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் போய் இதில் அலாவுதீன் கில்ஜின்னு ஒரு மன்னன் இருந்தான் டெல்லியில். அவனுடைய தளபதி மாலிக் கஃபூர் அவன் வந்து மைசூர் பக்கத்தில் துவாரக சமுத்திரம்னு அப்போ சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து கேம்பில் அடிச்சிருக்கான். அப்புறம் அவங்க எல்லாம் காபூல் ஆப்கானிஸ்தான் சேர்ந்த கூலிப்படைகள் தான். இங்கே போனாலும் நல்ல சாப்பாடு கொள்ளையடிக்கிறது அப்படி தான் வந்து சேருவாங்க. அங்கே போய் எனக்கு இந்த நாட்டை மீட்டு கொடு அப்படின்னு சொல்லி மாலிக் கஃபூரை இன்வைட் பண்ணுறான். அவங்க மனசளவில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற எல்லாருமே பாண்டிய மன்னர்கள் நினச்சாலே பயந்தாங்க. இவன் ஈஸியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து உள்ளே வந்து அவன் பார்த்தா யாருமே இல்லை. இவனே மாரவன் சுந்தரபாண்டியன் நம்மளை அட்டாக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். ஒரு சில யானைகள் தான் இருந்துச்சுன்னு அமீர் குஸ்ருன்னு ஒருத்தர் அந்த கில்ஜி டைனாஸ்டியில் அவைப்புலவராக இருந்தார். அவர் வந்து மாலிக் கஃபூர் கூடவே மதுரைக்கு வந்ததை பற்றி இதனுடைய நூலில் எழுதியிருக்கார். இதெல்லாம் முக்கியமான விஷயம். வந்தோடனே இந்த இதுக்கு அடுத்து துக்ளக் வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்க மதுரையை பிடிச்சாங்க. எல்லாத்துக்கும் ஈஸியாக போச்சு. இங்கே வந்து பார்த்தா வளமையான பிரதேசமாக இருக்கு. பாண்டியர்கள் வந்து வலுவிழந்து போயிட்டாங்க, இருக்கிற இடத்துல நமக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனால் மாலிக் கஃபூரை வந்து அந்த சுந்தரபாண்டியனுடைய வம்சம் வந்து திருவாங்கூரில் அவங்க தாய்மாமன் நாட்டில் இருந்து படைகளை திரட்டி வந்து மாலிக் கஃபூரை தோக்கடிச்சான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த சமயத்தில் இது கிடைக்கல, நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மாலிக் கஃபூர் ஒரு கொள்ளையடிச்சு போயிட்டான் இந்த நாட்டை. முக்கியமாக ஒரு பாண்டியனுடைய ஒரே ஒரு கருவூலத்தை அவன் கொள்ளையடிச்சு 612 யானை குதிரைகள் 612 யானைகள் மேலே பெட்டி வச்சு அதில் தங்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் ஏற்றி 30,000 யானைகள் 20,000 குதிரைகள் இப்படி அவன் ஏற்றிட்டு போனதை மஜ்ரா கண்ட்ரி மேனுவல் அப்படின்னு ஜேஹெச் நெல்சன்கிறவர் என்ன எழுதியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, மாலிக் கஃபூர் கொள்ளையடிச்சிட்டு போன அந்த சொத்தினுடைய மதிப்பு அப்போவே 70,000 கோடி யூகே பவுண்ட்ஸ்க்கு ஈக்குவல்னு சொல்கிறான். ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய சுல்தான்கள் ரொம்ப லேவிஷாக வாழ்ந்தாங்க, அவங்க தான் பணக்காரங்களாக இருந்தாங்க. அக்பர் த கிரேட்லாம் ஒரு கட்டத்தில் ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் த யூனிவர்ஸ்னு பட்டம்லாம் உண்டு. அந்த பணம்லாம் எங்கே போச்சுங்கன்னா பாண்டிய நாட்டினுடைய இதுலேருந்து தான் போய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கே கொண்டு போய் அவனை உட்கார வச்சு மாலிக் கஃபூரை உட்கார வச்சு கனகாபிஷேகம் பண்ணான் அலாவுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் இங்கே துக்ளக் ஆட்சி நடந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து முஸ்லீம்கள் ஆட்சி 48 ஆண்டுகள் மதுரையில் நடந்தது. 48 ஆண்டு ஆகும்போது அவன் எப்படி தமிழை வாழ வைப்பான்? அவன் இந்த இந்து மதத்தினுடைய அடையாளங்களெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருந்தான். இந்துக்களெல்லாம் பிடிச்சி தலையை வெட்டி ஈட்டியில் தலையை குத்தி மதுரை ரோட்டில் எல்லா பக்கமும் நட்டு வச்சான். இதை எதிர்த்து ஒருத்தர் வந்தார், வல்லாளத்தேவன் ஒருத்தர். அவர் கொஞ்சம் வயசானவர். அவரை தோக்கடித்து கடைசியில் உயிரோட அவர் ஷோல்டரில் ஹூக் மாட்டி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் வீரபாண்டிய கட்டவன் சிலைக்கு ஏற்றாப்புல ஒரு கோட்டையினுடைய ஒரே ஒரு சின்ன பகுதி இருக்கும், அந்த செவத்தில் அவனை ஹூக்கு மாட்டி தொங்க வச்சுட்டான். தொங்க வச்சு அவன் உயிர் இருக்குது போகலை. அவன் உயிரோடு இருக்கும்போதே அவன் இன்னும் எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா கழுகுகள் தான் அவன் ஷோல்டரில் உட்காந்து அவனுடைய சதையை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி சாப்பிட்டதை இவன் பதுதா அப்படிங்கிறவர் மதுரைக்கு வந்த ஒரு மூர் டிராவலர். மூர்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஆப்பிரிக்கன்ஸ்னு அர்த்தம். அவர் நேரடியாக பார்த்து எழுதியிருக்கார் இபன் பத்துதா. அதுபோக கோயில் பூரா வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய 14 கோபுரங்களும் தரைமட்டமாக்கப்பட்டன. எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் சிலை தெரியும். அந்த போய் எல்லாத்தையும் இடிச்சு போட்டாங்க. இடிச்சு போட்டு இன்றைக்கி மீனாட்சி கூட ஆடி வீதின்னு சொல்லுவாங்க. அந்த ஆடி வீதியிலெல்லாம் மாடுகளை வெட்டி சமையல் நடந்துச்சு அவங்களுக்கு. ஸோ சந்தனமும் சாம்பிராணி புகையும் மண்டி கிடந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த மாதிரி மாமிசங்களுடைய வாசனை, அது சமைக்கிற வாசனை, இப்படி மதுரையே பால்பட்டு கிடந்துச்சு. எல்லா தெருக்களையும் இடிச்சு போட்டான், கோவில் இடிச்சு போட்டால். இது இந்த செய்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசில் கம்பன உடையார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் புலவரில் ஒரு ராஜாவோட மகன். விஜயநகர பேரரசை துங்கபத்ரா நதிக்கரையில் உருவாக்கினவங்க ஹரிஹர புக்கர். அந்த ஹரிஹர புக்கரில் புக்கரோட மகன் தான் கம்பன உடையார். கம்பன உடையாருடைய மனைவி பேர் மங்களாதேவி நாச்சியார். மங்களாதேவி
அவங்க எப்படின்னா இந்த தன்னுடைய அரண்மனை கிராஸ் பண்ணி போகிற வர ட்ராவலரை கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்து எந்த நாட்டிலேருந்து வரீங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்படி இப்ன் பதூதா வந்தானா வேறு யார் வந்தாங்கன்னா மதுரையில் நடக்கும் இஸ்லாமியர்கள் ஆட்சி நடந்தால் இங்கே இந்து மதம் அழிஞ்சிட்ருக்கு, கோவில் கோபுரங்கள் பூரா மீனாட்சி அம்மன் கோபுரங்கள் பூரா இடிக்கப்பட்டு கிடக்கு, தெருவெல்லாம் பால்பட்டு கிடக்குன்னு சொன்னோன்னே என்னுடைய ஹஸ்பண்டை கூப்பிட்டு நமக்கு வந்து வேறு நாடு பிடிச்சி அதில் இருக்கிற செல்வங்களை கொள்ளையடிக்க வேணாம், நம்ம நாட்டு உடனடியே நீங்கள் மதுரைக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் ஆட்சியை நீங்கள் முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கம்பன உடையார் வர்றார். கம்பன உடையார் வந்து 1378 நினைக்கிறேன், 48 ஆண்டுகள் மதுரை சுல்தான்கள் ஆட்சி நடந்துச்சு. ஸோ தமிழுக்கு அங்கே இடம் இல்லை. கம்பன உடையாருடைய தாய்மொழியோ கன்னடம். அவர் வந்து ஆனால் என்ன பண்ணுறாருன்னா பாண்டிய வம்சத்தை சேர்ந்த 4 பேர், அதாவது வாளால் வழி திறந்த பராக்கிரம பாண்டியன்னு ஒரு பாண்டியன் இருந்தான். அவனுக்கும் அபிராமி அப்படிங்கிற ஒரு நாட்டிய பெண்மணிக்கும் காளையார் கோயிலில் திருமணம் நடந்து அவங்க 2 பேர்த்துக்கு 4 மகன்கள் பிறந்தாங்க. இந்த 4 மகன்கள் தான் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி யாரோ கம்பன உடையார்கிட்ட சொன்னோன்னே கம்பன உடையார் அவங்க 4 பேர்த்துக்கு கூட்டி கொண்டு வந்து மதுரை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு நீங்கள் தாண்டா பாண்டிய வம்சம் ஒழுங்காக ஆட்சி பண்ணணும்னா அவங்க அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த காதல் திருமணம் எந்த ஜாதியிலலாம் பண்ணிக்கலாம், காதல் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஆபத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் வம்சத்தினுடைய குணம் மாறி போயிடும். இந்த 4 பேருமே வந்து ஒரு டான்ஸிங் கேர்ளுக்கு பிறந்தவங்க தானே. அப்பா வேணால் மறவராக இருக்கலாம், பாண்டியனாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு சண்டை செய்கிறதுக்கெலாம் வரல. பயத்தில் கோழைத்தனம் இருந்துச்சு மனசில். அவங்க 4 பேரும் அங்கேருந்து மதுரையிலேருந்து ஓடி வந்து காளையாரோட காட்டுக்குள்ளே பழையபடி செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே கிடைக்கிறத வச்சு போதுன்ட்டு. ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னா அப்போ சந்திரசேகர பாண்டியன்னு ஒருத்தனை பிடிச்சி உட்கார வச்சாங்க. அந்த சந்திரசேகர பாண்டியனுக்கும் வீர சோழனுக்கும் சண்டை இருந்துச்சு. அந்த சண்டையில் சந்திரசேகர பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா விஜயநகர பேரரசு போய் கிருஷ்ணதேவராயர்னு புகழ்மிக்க மன்னர் இருந்தார், அவர்கிட்ட போய் சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் சொன்னோன்னா அவர் ஓகே நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர பாண்டியனுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாகம நாயக்கர் அப்படின்னு ஒருத்தரை அனுப்புகிறார். அந்த நாகம நாயக்கர் இங்கே வந்து மதுரையை பார்த்தோன்னே சுற்றி இருக்கிற செல்வ செழிப்பெல்லாம் பார்த்துட்டு தானே எடுத்துக்கலாம் அந்த நாட்டை, நமக்கு இனிமேல் கிருஷ்ணதேவராயர் திரும்ப வேணான்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு உட்காந்துடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணதேவராயர் கேட்குறாரு எங்கே நாகம நாயக்கர் போனார், அவரே எடுத்துக்கிட்டார் நாட்டை அப்படின்னு. என்னுடைய கட்டளையை மீறிட்டானே அவனை கைது பண்ணுறது யார் பண்ணுறதுன்னா நான் போகிறேங்கிறார். யாரான்னு பார்த்தா அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கன், ஒரு யங் மேன். இந்த விஸ்வநாத நாயக்கன் வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் அந்த தளபதி ரிவர்கள் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் அவருக்கு ரொம்ப நெருக்கமான வெத்தலை மடித்து கொடுப்பான். அதனால் அடப்பக்காரன்னு சொல்லுவாங்க. அடப்பக்காரனுங்கிற ஒரு இது தொழில் வந்து கேவலம் இல்லை. ஏன்னா நம்ம வெத்தலை போடுற பழக்கம் நம்ம நாட்டில் எதுக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்களோ நானோ மாறி ஏதோ விருந்துக்கு வர்றோம் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர், நம்மளே எரியாமல் அந்த சாப்பாட்டில் விஷ பூச்சிகள் ஏதாவது விழுந்து இறந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷம் கலந்து சோத்தை நம்ம சாப்பிடும்போது நீங்கள் வெத்தலை பாக்கு போட்டு போனீங்கன்னா அந்த விஷம் முறிவடைஞ்சிடும். இதான் வெத்தலை பாக்கு போடுறதுக்கு உடைய இது தாத்பரியம். நம்ம நாட்டில் மார்க்கோ போலோன்னு ஒருத்தன் வரும்போது எல்லாரும் வாயிலையும் ரத்தம் வந்துகிட்டே இருக்குன்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்கான். அப்புறமா தான் வெத்தலை பாக்கு போடுறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இவன் வந்து வெத்தலை மடிச்சு கொடுத்தவன். இவன் விஜயநகர பேரரசுன்னு அந்த நாகம நாயக்கருடைய மகன். நான் போய் எங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நாகம நாயக்கனை போய் இவன் கைது பண்ண வரான்னு சொன்னா அவன் தான் சொல்லிடுறாங்க உன் பையனே உன்னை அரெஸ்ட் பண்ண வராங்க, அரெஸ்ட் பண்ணிட்டான்னு உனக்கு கேவலம் சொன்னோடனே அவன் சரண்டர் அடைஞ்சிடான். சரண்டர் அவனை கொண்டு வந்து கிருஷ்ணதேவராயிட்ட ஒப்படைச்சிட்டான். ஒப்படைச்சோடனே நீ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கேன், அப்பான்னு கூட பார்க்காம நீ கொண்டாந்துட்ட, உனக்கு என்ன வேணும் உதவி? எனக்கு வந்து எங்கள் அப்பாவை தண்டிக்காமல் விடுதலை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாக்குன்னா நீயே இந்த மதுரை நாட்டை எடுத்துக்க, சந்திரசேகர பாண்டியனுடைய சுவீகார புதல்வனாக ஆயிக்க, அவருக்கு இஷ்யூ இல்லை. இன்னும் விஸ்வநாத நாயக்கன் வந்து மதுரையில் ஆட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த நாயக்கர் ஆட்சி பாளையங்கள்லாம் பிரிக்கப்படுது. அப்போது தெலுங்கு தான் பிரதானம், தமிழ் இல்லை. ஸோ விஸ்வநாத நாயக்கனில் தொடங்கி 1731 வரைக்கும் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலம் வரைக்கும் தெலுங்கு தான் பிராமினன்ட் இருந்துச்சு. தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லை. தமிழர்களுடைய நிலங்கள்லாம் பிரிக்கப்பட்டன. அப்படிலாம் இருந்த சூழ்நிலையில் தமிழ் எங்கேயுமே இல்லாத நிலைமை. அப்போ சேதுபதி வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர்
அவன் பாஸ்கர சேதுபதினு கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரம் சேதுபதி சிக்காகோவுக்கு விவேகானந்தரை அனுப்பிச்சவர். அவருடைய கசின் பிரதர் பாலவனத்தன் ஜமீன்தார் வள்ளல் பாண்டித்துரை தேவர்னு கேள்விப்பட்டிருப்பேன். அவர் 42 வயசுலேயே இறந்துட்டார். அந்த பாண்டித்துரை தேவர் ஒரு நாள் ஏதோ மீட்டிங் பேசும்போது ஏதோ மேற்கோள் காட்டி பேசுறதுக்கு திருக்குறள் கேட்டிருக்காரு. நீ எங்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இல்லை, இங்கே இந்த வீட்டில் இல்லை, அந்த வீட்டில் இல்லைன்னா என்னடா சங்கமனத்தை மதுரையில் திருக்குறள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அன்றைக்கி முடிவெடுக்கிறார். முடிவெடுத்தோன்னா அவங்க பிரதர் கசின் பிரதர் பாஸ்கர சேதுபதி சொல்கிறார். சொன்னால் அந்த சங்கத்துக்கு ஒரு கட்டடம் வாங்கணும்ல. அவருடைய மாளிகை மதுரைக்கு போனீங்கன்னா நீங்கள் தமிழ்ச்சங்க ரோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த தமிழ்ச்சங்க ரோட்டில் அவருடைய மாளிகை இருந்துச்சு. அந்த மாளிகையவே கொடுக்குறாரு தமிழ்ச்சங்கத்துக்காக. அவர் ஆரம்பிச்சது 1901 ஆரம்பிச்சது தான் 4ஆம் தமிழ்ச்சங்கம். இந்த 4ஆம் தமிழ்ச்சங்கம் அதுக்கு முன்னாடியே உவே சாமிநாத ஐயருக்கு புறப்பொருள் வெண்பா மாலை, அந்த நான்மணி கடிகை, இதெல்லாம் மணிமேகலை, இதெல்லாம் அச்சிட்டு வெளியே வருவதற்கு பண உதவி பண்ணவர் பாண்டித்துரை தேவர். பாண்டித்துரை தேவருடைய அப்பா பொன்னிச்சாமி தேவர்னு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும். யாராவது அவர்கிட்ட ஐயா நான் கவிதை பாடுவேன் அப்படின்னு சொன்னால் சரி, கையில் அங்கே பக்கத்தில் சந்தன கும்பா இருக்கும். அந்த சந்தனத்தை எடுத்து அந்த புலவருடைய மார்பில் தடவி இந்த சந்தனம் காயறதுக்குள்ளே நீ எத்தனை கவி பாடுறியோ அத்தனை தங்க தேங்காய் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தங்கத்தால் செஞ்ச தேங்காய்களை வச்சுருப்பாரான். 10 கவி வேணால் 10 அதை கொடுத்து அனுப்பிச்சிடுவான். அவருடைய மகன் தான் வள்ளல் பாண்டித்துரை தேவர். ஸோ அவர் அதை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதை செந்தமிழ் கல்லூரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. பாண்டியன் அச்சகச்சாலை ஒன்று ஆரம்பிக்கிறாரு. செந்தமிழ்ங்கிற ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு. பத்திரிக்கை ஆரம்பித்து நல்ல தமிழ் அறிஞர்னா கண்டுபிடிக்கணும்ல ஒரு போட்டி ஒன்று நடத்துகிறார். யார் சிறந்த கவிதை எழுதி எனக்கு அனுப்புகிறாங்களோ, இந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு நான் 100 ரூபா அன்பளிப்பாக தருவேன். 1901 100 சாதாரண விஷயமா? இதெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் நடக்கும்போதே, பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போதே சைமல்டேனியஸாக நடக்குது. இதெல்லாம் அவங்க பார்த்து பேசாமல், ஏன்னா இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இது கொடுத்துட்டு தான் இருக்காங்க, வரி கொடுத்து. சேதுபதி அதை பல புலவர்கள் அனுப்புகிறாங்க கவிதை. அதில் ஒரு கவிதை தான் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினேன்னு. பாண்டித்துரை தேவர் யாரா அந்த கவிதை எழுதினால அவரை வரவையிடான்றார். வர்றாரு சுப்பிரமணிய பாரதியார். நீங்கள் தான் சரி, இந்த 100 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் என்னுடைய ஸ்கூல் ஒன்று இருக்குது, சேதுபதி ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதில் தமிழ் வாத்தியாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் இருக்கேன்னு. அங்கே தமிழ் வாத்தியாராக கொஞ்சம் நாளாக இருந்தார். யார்? நம்ம பாரதி. அவர் அந்த போட்டியில் எழுதின கவிதை தான் இந்த செந்தமிழ் நாடனும் போதினில இன்பத்தேன் பாயுது காதினில. அது பிறகு யார் தமிழுக்காக பொருள் உதவி கேட்குறாங்களோ பாண்டித்துரை தேவர் செஞ்சிட்டே இருப்பார். அவருக்கு பக்கத்தில் காசு நகை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அள்ளி அள்ளி தினந்தோறும் கொடுப்பார். அவர் தான் ரியல் வள்ளல். அப்படி அவர் சென்னைக்கு சென்னையில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழுக்கு தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்க போகிற நேரத்தில் சில பேர் ஆதிக்க சக்திகள் போய் அப்போ இருந்த வைஸ் சான்சலர் பிரிட்டிஷ்காரன்ட்ட தமிழ் அவ்வளோ பெரிய மொழி இல்லை, அதுக்கு வளமை கிடையாது, கிராமர் கிடையாது, அப்படி அது மாதிரி தமிழ் தனி டிபார்ட்மெண்ட்டே வேணாம் அப்படின்ட்டாங்க. இப்போ வள்ளல் பாண்டித்துரை தேவர் போய் அந்த கவர்னரை பார்த்து திருக்குறளை இங்கிலீஷில் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்து இப்படிப்பட்ட மொழியில் அங்கே இருக்குது, தொல்காப்பியம்லாம் இங்கே இருக்குது, வேணும்னே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னா கையெழுத்து போட்டார். ஸோ இப்போ இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் வள்ளல் பாண்டித்துரை தேவர். அவர் இன்னொரு இன்சிடெண்ட்டு அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஸ்காட்னு ஒரு இங்கிலீஷ்காரன் அவர்கிட்ட இந்த மாதிரி பாண்டித்துரை தேவர்கிட்ட, ஐயா நான் திருக்குறளை இங்கிலீஷில் மொழிபெயர்த்துட்டேன் அப்படின்னு. எங்கள் முதல் திருக்குறளை சொல்லு அப்படின்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதல்ல ஒரு உரற்றே உலகு என்னமோ மாற்றி எழுதிட்டான். இதை கேட்டனே, சரி இது எத்தனை பிரதிகள் போட்டிருக்கேன்? 300 பிரதிகள் போட்டிருக்கேன். 300 பிரதிகளே நான் வாங்கிக்கிறேன், இதை தயவு செஞ்சு வெளியிடாத. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எப்படி லாபம் தானே வச்சுருப்பான். நான் 1 ரூபான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அரை ரூபா தான் ஆயிருக்கும் அந்த சமயத்தில் செலவு. எல்லாத்தையும் வாங்கி அவன்கிட்ட சொல்லலையா, மனசு வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம தமிழ்ச்சங்கத்தினுடைய வளாகத்திலே
ஒரு குழியை தோண்டி 300 திருக்குறள் பிரதியும் போட்டு மூடி வச்சு விட்டார். இப்போ அப்பப்போ அந்த சமயத்தில் அடிக்கடி சென்னைக்கு வந்துட்டு போகிறனால மதுரை நம்ம சென்னையில் காஸ்மாபாலிட்டன் கிளப்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அங்கே உணவருந்த போயிருக்காரு. அங்கே ஒருத்தர் சிங்காரவேலு முதலியார் அப்படின்னு சென்னையை சேர்ந்தவர் ஒரு ஐயா, நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன், யாருமே எனக்கு பணம் கொடுக்க ரெடியாக இல்லை, நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு நடக்கும். அந்த நூலை கொண்டாங்க, நான் மதுரைக்கு கொண்டு போய் எங்கள் தமிழ்ச்சங்கத்தில் அரசன் சண்முகனார் அந்த மாதிரி சில ஐயங்கார் சில பேர்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து இந்த நூலில் என்னென்ன பிழை இருக்கோ அதை பூரா திருத்தி என்ன அச்சிடுவோம், அச்சிடுறதுக்கு ரெடி ஆனோன்னு உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க, நீங்கள் எந்த பைசா கொடுக்க வேணாம், இதை அச்சிட்டு ஆகிற பிரதிகளையும் எடுத்து நீங்கள் எல்லாத்திட்டையும் விற்றுக்கிறீங்கன்னு சொன்னார். அது அபிதானே சிந்தாமணின்னு ஒன்று, அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அந்த அபிதானே சிந்தாமணியில் வந்து இல்லாத விஷயமே இருக்காது, ஆல்ஃபபெட்டிக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அது ஒரு தமிழ் டிக்ஷனரி மாதிரி. அந்த அவருக்கு பொருள் கொடுத்து அதை பண்ணார். ஸோ அதை 4ஆம் தமிழ் சங்கத்தை அவர் நிறுவனம் சொன்னோன்னே எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனப்பன்னா அவருக்கு ஒரு உறுத்தல், நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம் தமிழுக்குன்னு சொல்லி தஞ்சையில் போய் தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அந்த ஜெயலலிதா வந்தாங்க, நம்ம பீரியடில் ஏதாவது ஒன்று செய்வோமே. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக நடக்கும். ஏற்கனவே திறந்த பாலத்தை கல்லை எடுத்துட்டு இவங்க திறந்த மாதிரி இன்னொரு கல் வைப்பாங்க. ஆமாம், அந்த என்ன பண்ணாங்க, உலகத்தமிழ் சங்கம் இல்லைன்னா 5ஆம் தமிழ் சங்கம் வேணால் சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மதுரையில் ஆரம்பித்தாங்க. ஆக 4ஆம் தமிழ் சங்கம் எடுத்து 5ஆம் தமிழ் சங்கம். 5ஆம் தமிழ் சங்கத்தை கட்டடம் கட்டியிருக்காங்க பாருங்கள், எப்போ சான்ஸ் கிடைச்சா போங்க, நாங்கள் போய் ஸ்பீச்செலாம் கொடுத்துருக்கேன். அந்த கட்டடம் கட்டின இடமா பெரிய கண்மை, அந்த தண்ணீரெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே இது கட்டடம் கட்டுறாங்க. இது என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, நான் மதுரை தான் சின்ன பிள்ளையில் வளர்ந்தேன். பிபி குளம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பிபி குளம் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு மசூதிக்காக கூன்பாண்டியன் எழுதி கொடுத்த ஒரு கிராமங்கள் அது ஒன்று. அந்த பிபி குளத்தில் பெரிய கண்மாய், மழை பெஞ்சு வேறு எங்கேயாவது வரக்கூடிய தண்ணி அந்த பிபி குளம் கண்மாய் நிறைஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி பூரா வந்து சொக்கிகுளம் கம்மாயின்னு ஒன்று இருக்குது, அந்த கம்மாயில் வந்து விடுவோம். அந்த கம்மாய் கம்ப்ளீட்டாக நிறைஞ்சி வந்துச்சுன்னா இன்றைக்கி மதுரை கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த கம்மாய்க்கு வந்து விடுவோம். அது அங்கேருந்து பக்கத்தில் நிற்கிறதுக்கு மதுரை கோர்ட்டு இப்போ கட்டியிருக்காங்க, புது கோர்ட்டில் பழைய கோர்ட்டு, அந்த கோர்ட்டு கம்மாய் நிறைஞ்சி சட்டக்கல்லூரி இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்மாய்க்கு வரும். அந்த கண்மாய் நிறைஞ்சி கடைசியாக இருக்கிற இடத்துல தான் அந்த தண்ணியை பூரா எடுத்துகிட்டு அந்த பக்கம் சட்டக்கல்லூரியும் இந்த பக்கம் உலக தமிழ் சங்கம் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னு ஒரு பேர். அந்த பிபி குளத்துலேருந்து வச்ச சொக்கி குளம் வராங்க இருந்திருக்கு. அந்த கண்மாயில் ஆல் இண்டியா ரேடியோவை மத்திய அரசாங்கம் கட்டியிருக்கு. அதாவது நீர்நிலைகள் எவ்வளோ முக்கியம். இப்போ உங்களுக்கு ஒரு இது ஒன்று புறநானூறு பாடல் சொன்னேன், அதை பற்றிலாம் கவலைப்படாமல் பெரிய கண்மாயாக இருந்தது. சின்ன பிள்ளையில் நான் இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் நீந்தி போவேன் மதுரையில் இருக்கும்போது. அதை கம்ப்ளீட்டாக மூடி ஆல் இண்டியா ரேடியோ ப்ளஸ் அந்த ரேடியோவில் வேலை பார்க்குற அந்த ஒர்க்கர்ஸ்க்கு குவார்ட்டர்ஸ் பூரா ஒன்றுமே இல்லை நீர்நிலைகளை. அந்த மாதிரி நீர்நிலையை ஒன்று மறைச்சி கம்ப்ளீட்டாக கட்டப்பட்டது தான் இந்த 5ஆம் தமிழ்ச்சங்கம். இந்த தமிழ்ச்சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சரியான சம்பளம் கொடுக்குறது இல்லை இந்த கவர்மெண்ட்டு. நான் சொல்கிறது போன கவர்மெண்ட்டு. இப்போ ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் வாக்கிங் வருவார் அண்ணனுக்கு. அவரை ஒரு நாள் நிப்பாட்டி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் சம்பளமே கொடுக்கலாமேன்னு கேட்டேன். இல்லை உத்தரவு போட்டேனே, அது நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்காமல் போயிட்டே இருந்தார். நீங்கள் அமைச்சர் தானே, நீங்கள் அந்த துறை தானே, நின்று பதில் சொல்லுங்கள், இது என்னோடய குறைன்னு. உங்கள்கிட்டலாம் நிற்க முடியாது அப்படின்னு அவர் பேசினார். சரி நான் வந்துட்டேன். ஆனால் சம்பளத்தை போன பிறகு உரிச்சிருக்கு முடங்கு ஃபைலை போட்டேன். அப்புறம் எப்படி தமிழ்ச்சங்கத்துக்கு நான் போய் அங்கே முக்கியமான ஆளுகளை பற்றி உங்களுக்கு சம்பளம்லாம் வந்துருச்சான்னு கேட்டேன். இத்தனைக்கும் எல்லாருக்கும் கன்சாலிடேட்டட் பே, பிஎஃப் கிடையாது, வேறு என்னென்ன இருக்கோ பெனிஃபிட் இன்சூரன்ஸு எதுவுமே கிடையாது. என்ன ஒன்று இருக்குமே, அந்த அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குமே, அவங்க ஈஸியாக ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் இஎஸ்ஐ. இது எந்த பெனிஃபிட் இல்லாமல் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் தமிழுக்கு இப்போ நாம் தந்துக்கிட்டு இருக்கிற மரியாதை. இது அப்படிதானே சதுப்பு நிலத்தில் தானே செம்மொழி தமிழ் இருக்கு சோழிங்கநல்லூரில். அது உலக செம்மொழி ஆஃபீஸ்ன்னு வச்சுருக்காங்க.
நம்ம தமிழ்ச்சங்கத்தோட முடிச்சுக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப பெரிய அரசியல் பெரிய சப்ஜெக்ட். இந்த 5ஆம் உலக தமிழ்ச்சங்கம் இங்கே தான் நடக்குது. அதில் வந்து ஔவை துரைசாமி, ஔவை நடராஜன், ஔவை நடராஜன் மகன் அருள்னு அவர் தமிழ் வளர்ச்சித்துறை தலைவராக இருந்தவர் என்னை கூப்பிட்டு மாணவர்களுக்கு மத்தியில் தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்கணுங்கிற பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி கணேசனுடைய வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு வசனத்தையும் தனித்தனியாக எழுதியது எப்படி எப்படி உச்சரிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். அப்போ தான் அந்த சங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்டலாம் கேட்டேன், எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, ஒழுங்காக வருதா, அவங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல. அங்கே ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலில் தமிழ் புத்தகம் வெளியிட்டால் இலவசமோ கன்செஷன் என்னமோ சொன்னாங்க. எனக்கு அந்த மாடியிலே ரூம் கொடுத்தாங்க, நல்லதாக இருந்துச்சு. அந்த மாதிரி வசதிகள்லாம் அங்கே இருக்குது. ஆனால் வந்து தமிழுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ்ச்சங்கங்களையும் அதை இணைச்சிருக்காங்க. ஸோ இப்போ மலேசியா தமிழ்ச்சங்கம், சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கம் அவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா அவங்க அங்கே விசிட் பண்ணி இடம் இருந்துச்சுன்னா அங்கே தங்குறாங்க, ஏதாவது பேசுகிறாங்க, அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்க வெளியே புதுசாக யாரும் அங்கே நூல் எழுதின மாதிரி எனக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் பர்வீனா சுல்தான் ஒரு அம்மா இருந்தாங்களே, அந்த அம்மாவை தலைவியாக போட்டாங்க. அது எப்போன்னு அதோட நின்றுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்சி முடிஞ்சிச்சுல்ல, அப்போ வேறு இடத்து போடுவாங்க. இதுதான் நம்முடைய தமிழ்ச்சங்கங்களுடைய வரலாறு. தென்மதுரையில் தொடங்கி கபாடபுரம் வந்து, கபாடபுரத்துலேருந்து இந்த மதுரை, இப்போ இந்த தென்மதுரையினுடைய அடையாளமாக தான் இந்த மதுரை. இந்த மதுரையில் உண்மையிலே தமிழ்ச்சங்கம் 3ஆம் தமிழ்ச்சங்கம் நல்லா தான் இயங்கிட்டு இருந்துச்சு. இடையில ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களால் முஸ்லீம்கள் ஆட்சி நடந்துச்சு, தெலுங்கு பேசுகிற நாயக்கர்கள் ஆட்சி நடந்துச்சு. இந்த ஆட்சியினால் தமிழ் வந்து மங்கி போய் ஒன்றுமே நடக்காமல் இருந்துச்சு. அந்த சமயத்தில் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதுக்கு கடைசியில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை பாண்டிய மன்னருடைய வம்சத்தை சேர்ந்த வள்ளல் பாண்டித்திரு தேவர் ஒரு பணம் கொடுத்து, அந்த மாளிகையும் கொடுத்து, அப்போ பாஸ்கர் அவரோட கசின் பிரதர் பாஸ்கர் சேர்ந்து 1 லட்ச ரூபா நன்கொடை கொடுத்து பெரிய லெவலில் நடத்திட்டுருக்காங்க. அங்கே பிஹெச்டிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது இன்னொரு மதுரை இருக்குது, தென்மதுரை ஞாபகமாக. இந்த தமிழர்கள் பரவணுங்க ஸ்ட்ரெயிட்டாக போனாங்க சொன்னல வடக்கு நோக்கி போகும்போது போகிற வழியில் கிருஷ்ணன் பிறந்த ஊர் மதுரை இருக்குல்ல, அதுவும் அந்த தென்மதுரையினுடைய ஞாபகமாக வச்சது தான். கிருஷ்ணனும் கடவுள் கிடையாது. அதை இதுதான் இந்த தமிழ் சங்கங்கள், இந்த மதுரை, இந்த விஷயங்கள், இலக்கியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதான்மா. நன்றி, வணக்கம்.